அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னா மசாலா தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு இதுக்கெல்லாம் வச்சு சைடிஷாக சாப்பிடையில செம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க 2 சாப்பிடுற இடத்துல 4 சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3ஐயும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதை விட இந்த மாதிரி தட்டி பொடையில் நல்ல வாசனையாக இருக்குது. இது நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்ல கண்ணாடி பதம் வருத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் நம்மளுக்கு கிரேவியில் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி தக்காளியோட கலர் மாறுத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் சிக்கன் பொரிக்க பிடி சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுறது. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வீட்டில் யூஸ் பண்ணுற மல்லித்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் மிளகாய் தூளும் சேர்ந்துருக்கு. உங்கள் வீட்டில் மிளகாய் தூள் சேர்க்கலைன்னா நீங்கள் தனியாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொண்டக்கடலையில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியை நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுதேன். எடுத்து வச்சுருந்த சென்னாவை நான் 2 பல்ஸ் கொடுத்து நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இதை இந்த மசாலாவோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம கொண்டக்கடலையை அடித்து வேற சேர்த்துருக்கோம். இதோட 1 ஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிட்டேன். கடலை ஏற்கனவே ஊற வச்சு தான் அதில் போட்டிருக்கோம். அதனால் நம்ம 2 விசில் மட்டும் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சு. கட்டியாகவும் இல்லை, தண்ணியாகவும் இல்லை. இதில் நான் தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கதையும் கொஞ்சம் ஊற்றிக்கிடுதேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சென்னா மசாலா ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.